எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ஏய், இப்ப எதுக்கு இந்த கன்றாவையெல்லாம் ஏன் கார மேல வச்சிட்டு இருக்க? எவ்வளவு திமிரம் உனக்கு. இன்னும் கோவம் தீர்ந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தா, இதுவும் உங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணதுதான். மொத்தமா மிதிச்சு உன் கோவத்தை தீர்த்துக்கோ. ஏய், வீட்டை நாசம் பண்ணிட்டு நீ வாட்ட போயிட்டே இருக்க. எல்லாத்தையும் எடுத்து வெள்ள போட்டு படி. டேய் தம்பி, டெலிவரி பண்றது மட்டும்தான் என் வேலை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? அதுக்கு வேற ஆளா போய் பாரு. அடடடடா, நீ டென்ஷன் ஆகுறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இனிமேலாவது நீ இப்படி என் கண்ணில் பட்டு தொலைக்காத. அப்படி பட்டன்னா இப்படியே டென்ஷன் ஆயி பிபி ரைஸ் ஆயி பைத்தியம் ஆயிடுவ. உன் நல்லதுக்கு தான் சில குட்டி சொல்றேன். பாய். ஏய் சிவா, என்னடா இதெல்லாம்? என்னாச்சு? அம்மா, நம்ம வீட்ல இருந்து யாரும்மா ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணது? சுந்தர் தான் பண்ணா. ஏண்டா, என்னாச்சு? ஏய் சிவா, டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவங்க என்ன மிடில் கிளாஸ் நினைச்சியா? இவங்களும் நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க தான். இவங்களுக்கு போய் இப்படி ஒரு இடத்துல ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்க? டேய் பாரா, என்னடா ஸ்வீட் இது? கொண்டு வந்திருக்கிற பாட்ஸ பாரு, எவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த மாதிரி மட்டமான இடத்துல எதுக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ண? எங்க ஆர்டர் பண்ண? சொல்றா, எங்க ஆர்டர் பண்ண? இவன் சொல்ல மாட்டான்பா. மா, இவன் சொல்லவே மாட்டான். மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ். டோர் ஸ்டெப் டெலிவரி. இவர் ஆர்டர் பண்ணாரு, அந்த பொண்ணு சக்தி வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஏண்டா அங்க ஆர்டர் பண்ண? மா, அங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க.
சரி சரி, வேற எங்கேயாவது சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ஆ சரிம்மா. என்னடி இதெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நடந்திருக்கா? அவ அப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்லைங்க. இங்க என்ன நடந்துச்சோ நமக்கு என்ன தெரியும்? ஏன் இதெல்லாம் பார்த்த உனக்கு தெரியலையா என்ன நடந்திருக்குன்னு? சும்மா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காது. சாரி சம்பந்தி, வாங்க உள்ள போலாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. சிவா, சக்தி கூட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? சேச்சா அப்பெல்லாம் எதுவும் இல்லை கார்த்திக். நீங்க இதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணாதீங்க. தரணி, நீ கார்த்திகை கூட்டிட்டு உள்ள போ. உள்ள வாங்க. எனக்கும் என் மீனாட்சிக்கும் வந்தான் வில்லனே. ஹலோ, கங்கா ஸ்வீட்டா? அம்மா, ஏமா டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு. பரவாயில்ல அத்தை. பின்ன ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, லேசா தலைவலிக்குது. அத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? கேட்காத, போட்டு எடுத்துட்டு வா. ஆ. அம்மா, சித்தி விட்ட நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுனீங்களாமா? நான் ஃபோன் பண்ணாலே கட் பண்ணி வச்சிடுறா. பேசவே மாட்டேங்கிறா. சரிம்மா, அன்னைக்கு என்னதான் ஆச்சா? ஐஸ்வர்யா எதுக்கு தேவையில்லாம அப்படி நடந்துக்கிட்டா? அவகிட்ட கேட்டிங்களா என்ன நடந்துச்சுன்னு? அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாடா. கேட்டா கொழுப்பு எடுத்து போய் திமிரா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு தான் உங்க அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரே. அவ தப்பே பண்ணாலும் அவகிட்ட என்ன ஏதுன்னு நம்ம கேட்க கூடாதாம். மா, அப்பாவால தான் அவ தலைகால புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அம்மா, நான் சித்தி வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவா. சித்தி என்கிட்ட கோவப்பட மாட்டாங்கம்மா. நீ சொல்றது சரிதான்டா. அண்ணே, நீ சித்தி வீட்டுக்கு போகும்போது நானும் உன் கூட வரேன். எதுக்கு? டேய், தாரணி காதுல விழுந்துற போதுடா. எதுக்கு திரும்ப அங்க போய் குட்டி கலாட்டா பண்ணி சாகுற வரைக்கும் அவங்க நம்ம மூஞ்சில முழிக்காத மாதிரி பண்றதுக்கா? அண்ணே, நான் பண்ணது தப்புதான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அம்மா, சாரிம்மா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடி பிரயோஜனம்? அவமானப்பட்டது கோதாவரியும் அவ பொண்ணுங்களும். அம்மா, அதுக்குதாம்மா நான் அங்க போறேங்கிறேன். சித்தி கால்ல விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேம்மா. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ அங்க போவ? நீ செஞ்ச காரியத்துக்கும் நீ பேசின பேச்சுக்கும் நீ போய் கால்ல விழுந்தாலும் உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. மா, கார்த்திக், உனக்கு தெரியாதுடா. நான் போன் அடிச்சதுக்கு ஒரு வார்த்தை கூட அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டாடா. இது வரைக்கும் அவ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, தெரியுமா? மா, ஐஸ்வர்யா தான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாள்ல, அவ என் கூட வரட்டும். சித்திய சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேமா. அதுக்கு இல்ல கார்த்திக். இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன அத்தை. சொல்றேன்னா, அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. இதுல என்னமா இருக்கு? போலாம். டேய் வாடா. வாங்க. அண்ணா, ஆ? நான் சித்திய கண்டிப்பா சமாதானப்படுத்திடுவேன். ம். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க தான் என் லைஃப். மச்சான், ஹாய் கார்த்திக். என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, தனியா உட்காந்துருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சது. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமேன்னு. உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் நான் இருக்கேன்ல. நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மச்சாங்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சிவானே கூப்பிடுங்க. ஓகே, இனிமே சிவானே கூப்பிடுறேன். தட்ஸ் குட். நீங்க ஏதோ ஹோட்டல் பிசினஸ் பண்ண போறதா சொன்னாங்க. ம்,
உங்க மேரேஜுக்காக தான் வெயிட்டிங். ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெரி குட் சிவா. சரி, அதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. ஏன்? ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை தனியாக பண்ணவே முடியாது. அதான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணலான்னு தோணுச்சு. எனக்கு என்ன ஐடியா அதில் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இல்லை, நீங்கள் எனக்கு பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கார்த்திக், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்லாம் ஒத்து வராது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். முதல்ல என் பிஸ்னஸை பற்றி, என் பிளானை பற்றி கேளுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுடலாம். சரி, சொல்லுங்க. மொபைல் நெட்வொர்க் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. லான்ச்சிங்கை நல்லா ப்ரொமோட் பண்ணி பெருசாக செய்யலான்னு ஐடியா இருக்கு. நல்ல ஐடியா தான். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான். நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னால் டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகிடும். உங்கள் ஸ்கில் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இந்த கால் சென்டர்ஸு, டீலர்ஸுன்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. எனக்கு அது டோட்டலாக செட் ஆகாது கார்த்திக். இதானே உங்கள் ப்ராப்ளம்? எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். பொண்ணுங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும் அவங்க மூஞ்சில போய் முழிக்கணும். அது எனக்கு சரிப்பட்டே வராது கார்த்திக். ரொம்ப டார்ச்சர் ஆகிடும். இங்கே பாருங்க, அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? அண்ணே அண்ணே, அவர் தான் இவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, ஓகே சொல்ல. ப்ளீஸ்ண்ணே. ஓகே, டன். எஸ். கார்த்திக், பட் ஃபினான்ஸ் மேட்ரு எல்லாமே நான் தான் டீல் பண்ணுவேன். ₹1 கூட எனக்கு தெரியாம வெளியில போக கூடாது. இது உங்க 2 பேத்துக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ பார்ட்னர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? இட்ஸ் டன். டன். தேங்க்ஸ் மச்சான். சாரி, தேங்க்ஸ் சிவா. தட்ஸ் இட். கார்த்திக், மறுபடியும் சொல்றேன், இந்த பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட வரக்கூடாது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். எதுவும் வராது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ். சக்தி, மீனாட்சி, அக்கா, அப்பா அனு, வந்துருக்கா? துர்கா, அப்பா, மா, குட்டிமா எங்க? டியூஷன் போயிருக்காப்பா. ஓ, டியூஷன் டைம்ல. சரி, அக்கா எங்க? மேல இருக்கா. போ, அக்கா கூட்டு வா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா முக்கியமான விஷயம்? இப்பவே சொல்லுங்க. போய் அக்காவை கூட்டு வாமா, சந்தோஷமான விஷயம் சொல்றேன். ஓ, அப்ப உங்க செல்ல பொண்ணு வந்தாதான் சொல்வீங்க, அப்படிதானே? அப்படி இல்லடா, எல்லாரும் வந்தா ஒன்னா ஒரே வாட்டியா சொல்வேன்ல. போடா கண்ணா, போய் சரி, அக்கா இருங்க. கூட்டு வா. என்னங்க சந்தோஷமான இரு விஷயம்? இரு இரு. அக்கா, அக்கா, அப்பா உன்னை கீழே கூப்பிடுறாரு, வா. எதுக்கு தெரியல, ஏதோ முக்கியமான விஷயமா. சீக்கிரமா வா. வா. சரி விடு, வரேன். அப்பா, வரட்டும். அக்கா வந்தாச்சு. அப்பா, மடி, சீக்கிரம் வாடா. முதல்ல இந்த என்னப்பா? ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுமா சொல்றேன். மடி, நீ எடுத்துக்கோ. அனு, நீ எடுத்துக்கோ. கோதாவரி, எடுத்துக்கோ. இப்ப அப்பா என்ன சொல்ல போறேன்னு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்பா, உங்களுக்கு ப்ரமோஷன் ஏதாவது கிடைச்சிச்சா? கிடைச்சிட்டாலும் கொஞ்சமாவது சூதுவாதம் இருந்தா தாடி ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். நாம தான் சில்லறைக்கே வீட்டுல இருக்கிறவங்கள தான் அனுப்புறோம். கோதாவரி, நல்ல விஷயம் பேச வரும்போது எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன். அப்பா, நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா? ரிட்டையர் ஆறது உனக்கு சந்தோஷமான விஷயமா? ஆமாமா, ரிட்டையர் ஆயிட்டா அப்பா வீட்லயே இருப்பார்ல, ஜாலியா இருக்கும்ல. அப்புறம் புவாக்கு என்ன பண்ணுவ? ஆளை பாரு. அப்பா, நீங்களே சொல்லிடுங்கப்பா. அம்மா கிட்ட என்னால கொட்டு வாங்கிட்டே இருக்க முடியல.
மடி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நீங்களே சொல்லலாம். எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்பா, அக்காக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்க, கரெக்டா? கல்லடி என்னங்க இத சொல்லுங்க, மாப்பிளைக்கு இவ்வளவு பாத்திருக்கீங்களா என்ன? எப்படா கரெக்டா சொன்ன? சந்தோஷமான விஷயம்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதானப்பா. பாத்தியா, அவளுக்கு புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியல. ஏங்க யாருங்க மாப்பிள? யாரு பார்த்து சொன்னா? நீங்க மாப்பிளைய பாத்துட்டீங்களா? மாப்பிள போட்டோ தான் கொடுத்தாங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? அவங்க எப்ப பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க? கோதாவரி கோதாவரி கொஞ்சம் மூச்சு விடுறி. எத்தனை கேள்வி? உன் ஆர்வம் எனக்கு புரியுது. இரு, ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்றேன். நம்ம சுந்தர் இருக்கான்ல? சுந்தரா? யாருங்க? எந்த சுந்தர்? என் கூட வேலை செய்யறாருல டிரைவர் சுந்தரமூர்த்தி, அவர்தான். அவரா? அவர்தான் மாப்பிள்ளை பத்தி சொன்னாரு. பையன் ரொம்ப தங்கமான பையனா. முக்கியமா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. வீட்டுக்கு ஒரே புள்ள, நல்ல வசதி. இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சதுன்னா எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம மீனாட்சி அந்த குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா வாழலாம். என்னம்மா சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். அப்பா, அக்கா வெக்கத்துல கோலம் போட்டுட்டு இருக்கு. இங்க பாருமா, வெக்கத்தை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ, மாப்பிள்ள வரப்ப தேவைப்படும். ஏய், அவள பேச விடாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வரன் வந்துச்சுப்பா. எல்லாம் முடியற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. என் ராசி அப்படிப்பா. அக்கா, உன்னை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க வேணான்னு போனதெல்லாம் ஒரு ராசினால இல்ல, அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமி கிடைக்க கொடுத்து வைக்காததுனால. நான் சொல்றேன், இந்த சம்பந்தம் கண்டிப்பா உனக்கு அமையும். எதுவுமே இல்லாம வந்தவங்களே அது இதுன்னு நம்ம செய்ய முடியாத அளவுக்கு கேட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வசதியானவங்கன்னு சொல்றீங்க, இவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாதுப்பா. அம்மாடி, அத பத்திலாம் நீ கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளை வீட்டுல போட்ட மொத கண்டிஷனு எங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு தான். பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும். அதுக்கு மேல உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது செஞ்சா போதும். நாங்க அப்படியே அங்க சொன்னாங்க. அப்ப உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி தங்கமான மாப்பிள்ள தான். நம்ம மீனாவை பார்த்து யாரு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க? இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கணும்னு தான் அந்த கடவுள் வந்த எல்லா மாப்பிளையும் தட்டி கழிச்சிட்டார் போல இருக்கு. அப்பா, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப எது கல்யாணம் வேணாங்கற? உனக்கு கல்யாணம் ஆகணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வயத்துல நெருப்ப கட்டின மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்ல சம்பந்தம் வருது, அதுவும் எதுவும் வேணான்னு வேற சொல்றாங்க. இதுக்கு மேல எந்த சம்பந்தமாவது அமையுமா? வேணாமாமே. கொஞ்சம் கூட குடும்ப சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்க நீ. கோதாவரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பின்ன என்னங்க, இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கனவுல கூட நமக்கு கிடைக்காது. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் அவட்ட பேசுறேன். மடி, இப்படி வாமா. வாமா, இப்படி உட்காரு. ஏமா கல்யாணம் வேணாங்கிற? சொல்றா. ஏய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காரு.
உன் வாயை பார்த்து நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறது? என்னன்னு சொல்லு. கோதாவரி கொஞ்சம் மடி, உன் மனசுல என்ன இருக்கோ அப்பாட்ட சொல்றா. இல்லப்பா, சொல்றா. அவங்க எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் கல்யாண செலவுன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில அதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்றது? ஏம்மா இதுக்கு யோசிச்சுக்கிட்டா கல்யாணம் வேணான்னு சொன்ன? அதுக்கெல்லாம் அப்பா எப்போ ஏற்பாடு பண்ணிட்டாமா. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இதுக்கு போய் உம்முன்னு இருக்கியம்மா. சரிம்மா. என்னம்மா நீ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஏங்க, மாப்பிள்ளை போட்டோ ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? நாளைக்கு நேர்லயே வரேன்னு சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளை நல்லா கலையா லட்சணமா இருப்பாராம். சுந்தரமூர்த்தி சொன்னாரு, உங்க பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சா ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குன்னு சொன்னாருன்னா பாத்தீங்க. கோதாவரி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். வாங்க வாங்க சாப்பிடலாம்.